வந்து ரொம்ப சூப்பரா வந்து பிரியாணி சமைச்சிட்டுருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து விஜயாவுக்கும் வந்து மனோஜுக்கும் தாங்கவே முடியல. அப்படியே உச்சி கொட்டுறாங்க. அவங்களால முடியல. "அம்மா என்னம்மா இப்படி ஒரு வாசனை வருது? அதுதான்டா என்ன சாப்பிட விடாம பண்ணிட்டியேடா! இப்படி பண்ணிட்டியேடா! நான் என்னடா பண்ணுவேன்? என்னால முடியலையேடா! அம்மா என்னாலயும் முடியலம்மா. எதிரவே பிரியாணிய வச்சுட்டு எப்படிம்மா சாப்பிடாம இருக்க முடியும்?" அப்படின்னோனே, அதுதான் உனக்கு முக்கியமா போச்சே. நான் வேணா போய் சாப்பிடுவேன்டா." "அதெல்லாம் முடியாதும்மா. நானே சாப்பிடல. நீ எப்படி சாப்பிடுவ?" "அதெல்லாம் தெரியாது. 2 பேரும் விரதமா இருந்தா இருக்கணும். அப்புறம் ஏதாவது தெய்வ குத்தம் வந்துரும். என்னடா இப்படிலாம் பயமுறுத்துற?" அப்படின்றாங்க. அடுத்து வந்து ரோகிணி போயிட்டு சாப்பிட உட்கார்றாங்க. "என்னடா உன் பொண்டாட்டி உன்ன பத்தி யோசிக்காம அவ பாட்டுன்னு சாப்பிட்றா" அப்படின்னோனே, அவளுக்கு தான் விரதம் இல்லல்ல. அதனால தான்மா சாப்பிட்றா." ச்சே ஆனா இருந்தாலும் உன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லடா அவளுக்கு. எப்படி உட்காந்து சாப்பிட்றா பாரு" அப்படின்னோனே, சாரி மனோஜ். வேற வழி இல்ல மனோஜ். சாரி மனோஜ்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பில்டப் பண்ணி ரோகிணி சாப்பிட்றாங்க. "பாத்தியா அவள?" அப்படின்னோனே, என்ன பண்றதும்மா இப்படி பண்றாளே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா வந்து சாப்பிட்றாங்க. வேணும்னே வந்து என்ன பண்றாரு, முத்து வந்து கறிய கடிச்சு கடிச்சு வேணும்னே அவரு முன்னாடி சாப்பிட்றாரு. அப்படியே பிரியாணி வரும். என்ன டேஸ்ட்டு தெரியுமா? அல்லது டேஸ்ட்டு மீனா. இன்னைக்கு இந்த மாரி ஒரு பிரியாணிய சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா உச்சி கூட்டி சாப்பிட்டாரு. வேணும் வெறுப்பேத்துறாரு மனோஜ. மனோஜால தாங்கிக்கவே முடியல. "அம்மா என்னால முடியலம்மா. ஒரு வாய் சாப்பிட்ட போல தோணுதும்மா" அப்படின்னோனே, என்னடா பண்றது? விரதம் இப்ப ஐயோ! என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமா டென்ஷன் ஆகி அப்படியே அவங்க அம்மா மேல படுத்துக்கிறாரு. "முடியலம்மா என்னாலன்னு." "என்னாலயும் முடியலடா. கண்ண கட்டுதுடா. ஏன்டா இப்படில பண்ற?" அப்படின்றாங்க. உடனே வந்து ஒரே வந்து 2 பேரையும் பார்த்துட்டு சிரிக்கிறாரு முத்து. "இவங்கள பாரேன் தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து இங்க வந்து முத்து என்ன பண்றாரு, நேரா தாத்தா பாட்டி வந்து இடத்துக்கு போறாரு. அவங்களுக்கு பிரியாணி எடுத்து குடுக்குறாரு. "என்னப்பா என்ன விசேஷம்?" அப்படின்றாங்க. "மீனாக்கு புது ஆர்டர் கிடைச்சிச்சு. இவங்க 2 பேருக்கு பிரியாணி தர சொல்லி குடுத்தா. அதுக்கு தான் குடுக்க வந்தேன்னோனே." "அப்படியாப்பா ரொம்ப நல்லதுப்பா. மீனா நல்லா முன்னுக்கு வரணும்ப்பா. அவளே வந்துருப்பா. கொஞ்சம் வீட்ல வேலையா இருந்துட்டா. பரவாயில்லப்பா இருக்கட்டும்." அப்படின்னு தான் அங்க 2 பேரும் பிரியாணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. அப்போ வந்து "பா முத்து ஒரே ஒரு உதவி செய்யணும்ப்பா" அப்படின்னு. "என்னப்பா என்ன தாத்தா?" அப்படின்னோனே, "யாரோ ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்துச்சுப்பா. ஃபோன தெரியாம போட்டு போயிடுச்சு. இந்த ஃபோன் இந்தாப்பா. இதில ஏதாவது நம்பர் இருந்தா ஃபோன் பண்ணி அவங்களுக்கு அந்த நம்பர ஃபோன குடுத்துறியாப்பா?" அப்படின்னோனே, சரிங்க தாத்தா. எவ்வளோ பெரிய விஷயம். அங்கங்க ஃபோன் தொலைஞ்சா திருப்பியே குடுக்க மாட்டேங்கிறானுங்க. என் ஃபோன் தொலைஞ்சு எத்தன நாள் ஆச்சு தெரியுமா? திருப்பியே குடுக்கல. அதுக்கப்புறம் என் ஃபோன் எங்க இருக்குன்னே தெரியல தாத்தா. அப்புறம் மீனா தான் எனக்கு புதுசா ஃபோன் வாங்கி குடுத்தா." அப்படின்னோனே, "அப்படியாப்பா? என்னப்பா பண்றது? உலகம் அப்படி கிடக்குது. ஆனா நீங்க எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் தாத்தா. உண்மையிலேயே உங்க மாரி நல்லவங்க இருக்கிறதால தான் தாத்தா." அப்படி சொல்லிட்டு கையில ஃபோன வாங்குறாரு. "இருங்க தாத்தா ஓப்பன் பண்ணி பார்க்குறா." அவர் ஃபோன அதிர்ச்சி அடையுது. "தாத்தா இது என்னோட ஃபோனு." "என்னப்பா சொல்ற? உன் ஃபோன் எப்படிப்பா?" "அதான் தாத்தா என் ஃபோனு யாரோ வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அந்த ஃபோன் தாத்தா. ஒரு வேளை அந்த பொண்ணு தான் திருடிச்சா தெரியலையே தாத்தா. அந்த பொண்ணு யாரும் உங்களால அடையாளம் காட்ட முடியுமா தாத்தா?" "கண்டிப்பா காட்ட முடியும்ப்பா." அப்படின்னோனே, "சரிங்க தாத்தா முதல்ல இந்த விஷயத்த நான் மீனா கிட்ட சொல்றேன். நீங்க 2 பேரும் பிரியாணி சாப்பிடுங்க." அப்படி சொல்லிட்டு போறாங்க. மீனான்னு ஓடி வராரு. பார்த்துட்டு, "என்னங்க?" அப்படின்னோனே, "சந்தோஷமான விஷயம் மீனா." அப்படி சொல்லிட்டு ஃபோன காட்டுறாரு. "நம்ம ஃபோன் கிடைச்சிருச்சு மீனா." அப்படின்னோனே, அப்படியே தூக்கி வாரி போடுது ரோகிணிக்கு. ரோகிணியால தாங்கிக்கவே முடியல. "என்னது ஃபோன் கிடைச்சிச்சா? இப்படி கிடைச்சது இவன் கைக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. எப்படி எப்படி கிடைச்சது உங்க கைக்கு? எப்படி கிடைச்சதுனாங்க?" "ஏன் நீ பதட்டம் அடையிற? ரொம்ப ரொம்ப தான் பதட்டம் அடையிறியே. என் ஃபோன் கிடைச்சுன்னா சந்தோஷம் தானே படணும். ஏன் பதட்டம்?" "இல்ல இல்ல ஃபோன் தான் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களா? அதான் எனக்கே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்போ அவ என்ன பண்றது அவள? இப்படி பொய் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட பத்தி யோசிச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து இப்பவே ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க. பார்த்தா எடுக்கல. "தப்பிச்சிட்டியா? உன்ன அப்புறம் பார்த்துக்கிறேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்க வந்து செம்மையா வந்து கோவமா இருக்காங்க ரோகிணி. ஃபோன பார்த்துட்டே இருக்காங்க. "ஒரு வேளை இவனுக்கு ஏதாவது உண்மை தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. முத்து வந்து ஃபோன் எடுத்து, "பார்த்தியா நம்ம மெமரீஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்காக தான் நான் வந்து பார்த்தேன். இது ராசியான ஃபோனு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஃபோன் கிடைச்சதுக்கு. "உழைச்ச பொருள் எங்கேயுமே போகாதுப்பான்னு" சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க 2 பேரும். மீனா, முத்து இதுக்கப்புறம் வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்க. பாரு அவங்க உழைச்சு கஷ்டப்பட்டு வாங்கின பொருள் கூட அவங்க கையில கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. இதெல்லாம் கேட்க கேட்க ரோகிணிக்கு வயிறா எரியுது. பார்த்து பார்த்து காண்டாவுறாங்க. உடனே மனோஜ் வந்து அப்படியே மயக்கத்துல, "என்னாச்சு மனோஜ்?" அப்படின்னோனே, எங்களால முடியல. சரி கோயிலுக்கு போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க. இங்க வந்து வந்து என்ன பண்றாங்க, தீச்சட்டிய கையில குடுக்குறாங்க. நம்ம விஜயா கிட்ட விஜயால தாங்கிக்கவே முடியல. அப்படியே உதர்றாங்க. "ஐயோ! அம்மா கீழ போடக்கூடாதும்மா. ப்ளீஸ்மா" உடனே வந்து பார்க்கறதுக்கே காமெடியா இருக்குது. மனோஜ பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க எல்லாருமே. வெறும் வேப்பிலைய கட்டிட்டு நடந்து வராரு. "ஐய்யய்யோ! இப்படி அவமானமா இருக்கே! ஏன்டா இப்படி பாடுபடுத்தி என்ன எடுக்கிற?" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. 2 பேருமே வந்து தீச்சட்டியோடையும், அதுக்கப்புறம் வேப்பிலையோடையும் வந்து எல்லா இடத்துலயும் சுத்தி வராங்க. இது முடியுது.